ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிரியாணி நான் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? அதாவது நீங்கள் டபராவோ இல்லை குக்கரோ எந்த ஒரு பெரிய பாத்திரமா வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் பூ இதெல்லாம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். அரிசியும் ஒரு பக்கம் அளந்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2 வாட்டி கழுவி அதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஆனியன் எப்படி எடுப்பேன் அப்படின்னா, 6 அதாவது 1 கிலோ அரிசிக்கு 6 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். தக்காளி கூடயே பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி அதையும் ரெடி பண்ணி வச்சிடணும். இது வந்து வெங்காயம் தனியாக வெட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா நல்லாவே பிரியாணி செய்வாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தீஞ்சதுக்கு முன்னாடி பதத்தில் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு கொட்டிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியும் புதினா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போடணும். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லுக்கு அப்படின்னுவாங்க. அதனால் நீங்கள் கீரிலாம் போட வேணாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கனாவே சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டிப் என்னென்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் பிரியாணியே வந்து மட்டன் பிரியாணி ஸ்மெல்லுக்கு வரணும் அப்படின்னா, முந்திரி அரைச்சி போடுவாங்க. அந்த ஒரு சூப்பராக இருக்கும் அது. அது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அந்த காரம்லாம் போடுறோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் வந்து 2 ஸ்பூன். மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும். மிளகாத்தூளும் அந்த கரம் மசாலாவும் வந்து 2 ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, அந்த கறி போட்டுட்டு நல்லா வந்து கலரி விடணும். ஏன்னா அந்த கறிக்கு வந்து அந்த காரம் இறங்கணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அரிசி போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக முடிஞ்சிடும். எங்கள் அம்மா வந்து இதுக்கு சுடு தண்ணியும் ஊற்றி ட்ரை பண்ணுவாங்க. ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி நார்மலாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா தான் வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டுங்க. பாய். வாழ்க வளமுடன்.